பாருங்க எல்லாம் சரியா போகுமுங்க. இங்க யாரும் தாக்க முடியாது. இது ஜனநாயக நாடு. கண்டிப்பா எம்ஜிஆர் ஐயா வந்து நான் ஏன் பிறந்தேன் படத்துல வந்து நீங்க பட்டணத்துக்கு வந்திருக்கீங்களே உங்களுக்கு என்ன தெரியும்னு கேட்பாரு. அப்ப அவர் சொல்லுவார் எம்ஜிஆர் ஐயா, அழுகிறவங்கள சிரிக்க வைக்க தெரியும், சிரிக்கிறவங்கள சிந்திக்க வைக்க தெரியும்னு சொல்லியிருந்தாரு. அதை உண்மையா எடுத்திருக்கிறாரு நம்ம தம்பி ராமையா. நான் கூட எங்கேயும் எது ஆயிடுமோன்னு நினைச்சேன். எந்த தகராறும் இல்லாம இந்த படம் வெற்றி பெறும். கண்டிப்பா நட்டி சார் வந்து இந்த டீம்ல இருந்த அத்தனை பேருமே ஓகேவா நம்ம தளபதி கூட இருந்தவங்க தான். கண்டிப்பா யாரையும் தாக்கப்படலை. 75 வருட அரசியலை அவ்வளவு கலாய்ச்சி சிரிக்க வச்சிருக்காங்க, சிந்திக்க வச்சிருக்காங்க. தமிழ்நாட்டை கண்டிப்பா நிமித்துவாங்க. இன்றைய என்னோட 2K கிட்ஸ் குழந்தைங்கள்லாம் யாரும் முட்டாள்களே கிடையாது. எதையுமே அந்தந்த இடத்துல அவங்கள வச்சுக்குவாங்க. படம் நல்லா இருக்கு, மியூசிக் நல்லா இருக்கு, சிறப்பாக எடுத்திருக்காங்க. ஓகேவா? அதான்ப்பா 75 வருஷம், அதாவது 75 வருட அரசியலில் ஓகேவா நடந்துக்கிட்டு இருக்கிற அரசியலை லைட்டாக டச் பண்ணியிருக்காங்க. ஆனால் யாரையும் தாக்கப்படலை. ஓகே, என்னது நீதி கட்சியில இருந்து வந்திருக்காங்க. நீதி கட்சினா உனக்கு என்னன்னு தெரியுமா? அப்ப நான் சொல்றதை மட்டும் நீ போடு. 75 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி வந்தது நீதி கட்சி, அதுக்கப்புறம் தான் திமுக, அதுக்கப்புறம் தான் அதிமுக, அதுக்கப்புறம் தான் நம்ம டிவிக்கு வந்திருக்கு. ஓகேவா? 2020 இருந்து நம்ம பார்த்தா போதும். 2K கிட்ஸுக்கு இது புரிஞ்சா போதும். இப்போ அதுக்காக நிறைய முதியோர்களை எல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கே புரியல. இதை படத்தை படமாக பார்க்கணும். இல்லை விஜய் அண்ணா தாக்கப்படவில்லை. ஓகேவா? யாரையும் தாக்கப்படலை. எல்லாம் சின்னதாக நடந்ததை கமெண்ட்டாக நகைச்சுவையாக தான் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இந்த மாதிரி யார் முகத்துலையாவது ஏதாவது கள்ள கபடம் தெரியுதா பாரு, சிரிக்க வச்சுருக்காங்க. அதான் அழுகிறவங்களை சிரிக்க வச்சுருக்காங்க, சிரிக்கிறவங்கள சிந்திக்க வச்சுருக்காங்க. ஓகேவா? தம்பி ராமையாலேருந்து எல்லாருமே நாங்கள்லாம் எம்ஜிஆர் கட்சி தான். ஓகேவா? சாவர வரைக்கும் நாங்கள் அப்படி தான் இருப்போம். ஓகேவா? அதை தான் நான் சொல்கிறேன். அதாவது எம்ஜிஆர் ஐயா சொல்கிற மாதிரி சரித்திரம் மாறுமுங்க, எல்லாம் சரியாக போகுமுங்க. சூப்பராக இருக்குது படம். நல்லா பண்ணியிருக்காரு, சூப்பராக பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு. ஸ்டோரியாக பார்த்தா நல்லா இருக்கு. இல்லை யாரையும் எதுவும் இல்லை. படமாக பார்க்கலாம். காமெடி நிறைய நிறைய பேர் நடிச்சிருக்காங்களா காமெடி, அவங்களும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. படம் நல்லா இருந்துச்சு. படம் ஒரு எடுத்துக்காட்டு, நல்ல ஒரு அரசியல் விமர்சனம். விஜய் வந்து அரசியலுக்கு வரக்கூடாது அந்த அளவுக்கு. இதில் வந்து விஜய் டீமில் இருக்கிற எல்லாருமே நடிக்க வச்சுக்கிறாங்க. முக்கியமாக வந்து ஒரு புஷி ஆனந்த் படம் ஃபுல்லாக ரீல் பண்ணிக்கிறாங்க. இதில் வந்து விஜய் பாஸ்கரை வந்து செங்கோட்டையனை நடிச்சு வச்சுறாங்க. அதுக்கப்புறம் வந்து நிர்மல் குமார் நடிக்க வச்சுக்கிறாங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் விஜயான ஃபுல்லான படம் தான். இது எவ்வளோ தடைகள் நடக்குது, எவ்வளோ பிரச்சனை நடக்குது டிவிக்கில், எல்லாம் அதுக்கேற்ற மாதிரி படம் தான் எடுத்திருக்காங்க. இது ஃபுல் டிவிகே கட்சியினுடைய படம் தான். விஜயை வந்து தாக்கி பேசிக்கிறாங்க. முக்கியமான வந்து ரொம்ப எவ்வளோ கஷ்டம் வருதோ அவ்வளோ தாக்கி பேசி. நல்லா இருந்தது. நல்லா இருக்கு. நல்லா நல்லா இருந்தது. நல்லா இருந்ததுப்பா. நல்லா இருக்குண்ணே. அதாவது கட்சி பற்றி தெளிவாக பேசியிருக்காங்க. விஜய் பற்றி எதுவும் தாக்கவே இல்லை. நல்லா இருக்க படம். அதை பற்றி எதுவுமே, அதாவது யார் எப்படி நடந்திருக்காங்கன்றத, இந்த மாதிரி ஏமாத்துனது போனது இதெல்லாம் இந்த அரசியலில் இருக்குது அப்படின்னு வந்து கொஞ்சம் தெளிவாக சொல்லியிருக்காரு படத்தில். இருக்குது, அப்படி தான் இருக்குது படம். யார்கிட்ட காசு கொடுத்து ஏமாத்தாதீங்க அந்த மாதிரி வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. எம்எல்ஏ சீட்டு வாங்கி தரேன், அது வாங்கி தரேன், காற்று தராதிங்கன்றதை தெளிவாக சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கு, நல்லா பண்ணியிருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா இருந்தது படம். நல்லா இருக்கு. சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஃபேமிலியோட ஜாலியாக போய் பார்க்கலாம். நல்லா இருக்குது. ஒரு பொலிட்டிக்கலாக வந்து ரிலேட்டடாக ஒரு நல்ல விஷயம், கருத்தெல்லாம் நிறைய வந்து இப்போ பெரியப்பாவும் சரி உமானாவும் சரி கொடுத்துருக்காங்க. ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். படத்தை பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் உங்களுடைய ரிவ்யூஸ் எல்லாமே கொடுங்க.
ஆமாம். கண்டிப்பாக ஆப்வியஸாக இப்போ எலெக்ஷன் டைம் நியரிங்ன்றதுனால எப்படி நம்ம வந்து நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ நம்மளுக்கான விஷயங்கள் எப்படி கரெக்டாக சூஸ் பண்ணணுன்றதை ரொம்ப அழகாக தெளிவாக இந்த படத்தில் இருந்திருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும், புரியும்னு நம்புகிறோம். நீங்கள் பாருங்கள், பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கே புரியும். We didn't intend to hurt anybody's feelings. So lot of people have been texting and saying, is this related to someone? Are you playing someone? Not at all. நீங்கள் படம் பார்த்தாலே உங்களுக்கு புரியும். I hope you'll enjoy so much. இந்த படம் எடுத்திருக்காங்க, அது யாரையும் குறிப்பிடலன்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாலும், ஆனால் பல இடத்துல டச் ஆகுது அப்படின்ற மாதிரி பார்க்குறேன். அது நடப்பு அரசியலில் மக்கள் எவ்வளோ உஷாராக இருக்கணும், எலெக்ஷனில் நிற்கிறவங்க எவ்வளோ உஷாராக இருக்கணும் அப்படின்றத தெளிவாக காமிச்சிருக்காங்க இந்த படத்தில். இல்லை விஜய் சார்னு சொல்ல எல்லாருமே உள்ளே இறக்கியிருக்காங்க. விஜய் சார் சார்ந்தவங்க, ரஜினி சார் சார்ந்த அட்லி வரைக்கும் எல்லாருமே வராங்க. அது அவங்கவுங்க பார்க்குற கண்ணில் தான் இருக்குது. ஆனால் நிறைய விஷயம் இந்த நடைமுறை ஆட்சிக்கும் நடைமுறை நிகழ்வுக்கும் அப்படியே பிரதிபலிக்குது. சினிமா தான் உண்மையை எடுக்குதா இல்லை உண்மையை தான் சினிமாவாக எடுக்கிறாங்களான்னு இந்த படத்துலேருந்து நம்மளுக்கு கேள்வி எழுது. ஆனால் இது ஒரு பெரிய இந்த கால கட்சியில் வர எல்லாருக்குமே ஒரு விழிப்புணர்வு படமாக தான் நான் பார்க்குறேன். நன்றி. டைரக்ஷனா இந்த படம் எலெக்ஷனில் கஷ்டப்பட்டு பணத்தை செலவு பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆளுங்களை காப்பாற்றும் அப்படின்றது தான் இந்த படத்தை. குடும்பத்தோடையும் பார்க்கலாம், லவர்ஸோடையும் பார்க்கலாம், இல்லைன்னா ஓடிடிலையும் பார்க்கலாம். எல்லாருக்கும் இந்த படம் பிடிச்சிருக்கு. யாரையும் நாங்கள் தாக்கலை, எந்த கட்சியும் நாங்கள் தவறாக சொல்லலை. இது ஒரு விழிப்புணர்வு உள்ள ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் ஃபிலிம் தான். என்டர்டெய்னிங்காக உருவாக்கப்பட்ட இது படம். நீங்கள் ஃபேமிலியோட எல்லாரும் தேட்டரில் வந்து படம் பாருங்கள். தேங்க்யூ. நிறைய நான் பார்க்கும்போது எனக்கு பிடிச்சிருந்தது. நான் ஏன்னா அந்த சீனை பண்ணதுனால எனக்கு வராது இல்லையா, புதுசாக பார்க்குறவங்களுக்கு தானே வரும். அதனால தான் தாராளமாக பார்க்கலாம், குடும்பத்தோடு பார்க்குறேன். 50 வருட அரசியல் புரிதல் இது அடுத்த ஜென்சி பிள்ளைங்களுக்கும் தெரியணும் அப்படின்னா என் மகன் டைரக்ட் பண்ணாதான் அவனுடைய மூளைக்கு எந்த அளவுக்கு 100% புரிஞ்சிச்சோ அந்த அளவுக்கு இதை எடுத்துகிட்டு கையாண்டுருக்காப்புல. இன்றைக்கி ஒரு பெரிய பொம்பளை பிள்ளைங்களாம் வந்திருந்தாங்க, பசங்களை வந்திருந்தாங்க. நாங்களாம் நினச்சி வந்தோம் சார், அப்படி நினச்சி வந்தோம் சார், பதட்டத்தோடு வந்தோம் சார். எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு லுக்கை மட்டும் வந்து நாங்கள் வந்து தப்பாக நினச்சிட்டோம். யாரையுமே தாக்கலை. ஆனால் நான் சாப்பாக சிரிச்சிட்டே இருக்கலாம். ஃப்ரம் த பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் 2 மணி நேரம் 5 நிமிஷம் ருசித்து லவ் பண்ணி பார்க்கலாம். இது ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான படம். 15 வயசு பிள்ளைக்கும் புரியும், 70 வயசு ஆளுகளும் புரிஞ்சுப்பாங்க. நம்ம அரசியல் ரீதியாக கற்றுக்கொண்ட ஒரு விஷயங்களை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்த்துட்டா அவங்களும் புரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்குமேன்னு சமூக அக்கறையோடு எடுத்த நகைச்சுவை படம். புத்தி சொல்லலை, நகைச்சுவை படம். நிச்சயமாக தம்பி, அதுக்கு தான் ஆசைப்பட்டிருக்கேன். இல்லைன்னா நான் ஏதோ ஒரு இயக்கத்துலையோ இல்லை வேறு ஏதோ தொழிலுக்கு போயிருக்கலாமே. நிறையா படங்கள் நடிக்கிறதெல்லாம் விட்டுட்டு ஒரு விஷயத்தை பண்ணுவது என்பது மக்களின் நலனுக்காக தான். எல்லோரும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. டீசர் விட்டப்போ ஒரு இஷ்யூ சொல்லியிருந்தாங்க. அவரோட விஜய் சார் ஃபேன்ஸே வந்து பார்த்துட்டு அவங்களும் என்ஜாய் பண்ணிட்டு போகிறது தான் எங்களுக்கு இன்னும் என்ன சொல்கிறது பிளெஸிங்ஸாகவும் இருந்தது. ஸோ நாங்கள் முன்னாடி சொன்னது தான், அவர் சிங்கத்தை யாராலையும் அசிங்கப்படுத்த முடியாது, எலிவேட் தான் இருக்குது. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபேமிலி எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்களும் பார்த்துட்டு உங்களோட கருத்துக்கள் சொல்லுங்கள். லைவாக இருக்குது. எல்லாருக்குமே இப்போ தான் புரிதல் வந்திருக்கு இந்த படத்தை பற்றி. தப்பாக நினச்சிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி நல்லா ரொம்ப மேக்கிங்காகவே ரொம்ப நல்லா இருக்குது. யார் மனசும் புண்படுத்தலை. இதில் எல்லோரும் என்ஜாய் பண்ணுவாங்க. நான் இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஃபேமிலிஸ் வில் என்ஜாய் அண்ட் டீட்டெயில்டாக இருக்குது. பாலிட்டிக்ஸ் என்ன அப்படிங்கிறது டீட்டெயில்டாக இருக்குது. இன் அ நைஸ் வே, குட் நோட்டில் முடிஞ்சிருக்கு படம். யாராக இருந்தாலும் சரி. அந்த காஸ்ட் அப்படி பிரமிப்பாக இருந்தது. நட்டி சார் பற்றி சொல்லவே வேண்டாம், இவங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தாங்க. ஸோ the cast, the mixture was very good mixture. Yeah. Very also very big cast. Oh, thank you. Not like this. என்னோட சில scenes கட் ஆயிருந்தது due to so many reasons, but I enjoyed in என்னோட கேரக்டர் என்ஜாய் பண்ணினேன். இல்லை லென்த் ஃபுட்டேஜ்க்காக கட் பண்ணியிருப்பாங்க, வேற ஒன்றும் இல்லை. யாரு நானா சொன்னேன், மனம் ஒரு குரங்கு, இப்போ வேண்டான்னு நினைக்கிறேன். படம் பார்த்ததுக்கப்புறம் சொல்கிறேன், நிம்மதியாக இருக்கும், அவ்வளோதான். ஓகேங்க.